மலைகள் குண்டுகள் பெயர்ந்து போகும். நேற்று யூடியூபில் ஒரு செய்தி எதேச்சியாக பார்த்தேன். இங்கே வலது பக்கம் பத்துகாணி என்ற கிராமம் இருக்கிறது. அங்கிருந்து உயரும் மலை வெடித்து உருண்டிருக்கிறதாக புவியியல் ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறார். இது பேராபத்தை உண்டாக்கும் என்று. அல்லேலூயா. மலையே பொளந்து பாறை உருண்டு வந்திருக்கிறன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியும் பல வருடங்களுக்கு முறை சொன்னேன். அன்றைக்கு ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து பலரை கொன்று போட்டது. அல்லேலூயா. ஆகவே இனி உள்ள காலங்களெல்லாம் மழைன்னா பெருமழை, மழை இல்லைன்னா ஒரு மழையும் இல்லை. எப்படியெல்லாம் பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் தேசத்தை பாதிக்க போகிறார். எத்தனை முறை ஈஸ்டர் கொண்டாடினாலும் சில ஜனங்கள் இன்றைக்கும் வேசித்தனத்தை விடவில்லை, இன்றைக்கும் குடிக்கிற பழக்கத்தையும் விடவில்லை, பொய் பேசுவதையும் விடவில்லை, அக்கிரமம் செய்வதையும் விடவில்லை. கொஞ்சமாவது மனந்திருந்த வேண்டாமா? கொஞ்சமாவது. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், 35 மதிப்பெண் பெற்றால் பாஸ், 100க்கு 100 வேண்டாம், 35%. இந்த 35% கூட உங்களால் முன்னேற முடியலைன்னு சொன்னால், விசுவாசத்தில் முன்னேற முடியலைன்னு சொன்னால், பரிசுத்தத்தில் முன்னேற முடியலைன்னு சொன்னால், நீங்கள் இருந்தும் பேக்கி சமந்தான். ஆகவே போட்டு தள்ளிட்டு போயிடுவார். அந்த கூட்டத்தில் அவிவிசுவாசிகள் குப்பைகளுள் கிடப்பார்கள். அல்லேலூயா. நடக்கிற தீர்க்க தரிசனம். கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை. இயேசு சிலுவை மூலம் நமக்கு ஒரு பரிசுத்த ஜீவிதத்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த ஜீவிதத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். கொண்டாடுவது மட்டுமல்ல, கொண்டாட்டத்தினுடைய நோக்கத்தையும் உணர்ந்து அதன்படி நாம் நடந்து ஆக வேண்டும். ஒரு சம கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24, 25 ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 26, 24, 25. ஆமென். அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அவர் பந்தி அமர்கிறார். இங்க பந்தி மீனவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. பாஸ்கா பண்டிகையின் போது அதை பெரிய வேளாசின்னு வச்சுக்கிடுவோம். அங்கே தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து சாப்பிடுகிறார், பந்தி கொடுக்கிறார். அதில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு அவரே சொல்றார். உடனே பயந்து போய் எல்லாரும் கேட்குறாங்க, நானா 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 நானா. அப்போ கள்ளன் யூதாசு என்ன பண்ணுவான்? அப்படியானா நானா? நீ சொன்னபடி நீ தான்னு சொன்னார். அப்போ கூட அவர் திட்டவே இல்லை. ஆனால் என்ன சொன்னார்? என்னை காட்டி கொடுக்கிறவன் பரவாமல் இருந்தால் நலமாக இருக்கும். ஆனால் பிறந்துட்டியடா, நீ வெறுதே சாக போறடான்னு மறைமுகமாக தீர்ப்பு எழுதிட்டார். அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டை திருத்தி எழுதினார். உனக்கு உயிர் இப்படித்தான் போகும்னு சொல்லி வச்சார் மறைமுகமாய். அதான் ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என்ன காட்டி கொடுக்கிறாய், ஆனா நீ பரவாமல் இருந்தா நலமாயிருக்கும். தூக்கு போட்டு செத்தான், அவனை தூக்கு போட்டு சாவேன்னு எழுதிட்டார் தீர்ப்பு. அதான் நம்ம இயேசு. அல்லேலூயா. யாருக்கா தெரியுமா ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பாருன்னு? அதான் சாப்பாடை கொடுத்து அடிச்சிட்டாரு. நீ பரவாமல் நல்லமா இருக்கும். வேதத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? நாண்டு இடிச்சத்தான், நாண்டு இடிச்சத்தான், நாண்டு இடிச்சத்தான். அந்த காட்டி கொடுத்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு பிரயோஜனப்பட்டுதா? கிடையாது. குற்ற உணர்வு. ஐயோ நீதிமானை நான் காட்டி கொடுத்துட்டேனே, காட்டி கொடுத்துட்டேனே, இப்படி நினைச்சு நினைச்சு கதறி கதறி கதறி, ஐயோ இந்த காசு நீ எனக்கு எதுக்கு நிலை அவங்க முன்னாடியே மூஞ்சியில எரிஞ்சுக்கிட்டு போய் இனி இந்த பூமியில உயிரோடு இருக்க விரும்பலனியில் இந்த ஆண்டு கிடிச்சத்தான். இப்போ யூதாஸ் ஒரு பே சுற்றி தெரியுது. யூதாஸ் ஒரு பே சுற்றி தெரியுது. கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னும் காட்டி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க இல்லை? நமக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு யூதாஸ் இருப்பானே, இருப்பான். ஆகவே
யூதாஸ்னால என்ன பிரயோஜனம்? தேவனிடத்தில் 12 சீடர்கள்ல ஒன்று. எவ்வளவு மகிமையான ஜீவிதம் அவர்களுக்கு. ஏன் இந்த பண ஆசை? 3 கோடியை வாங்கினா 30 வெள்ளி காசு. சின்ன ரேட்டில் பெரிய தேவனை காட்டி கொடுத்துட்டான். பரவாயில்ல, நலமாக இருக்கும். நீ பிறந்த என்ன பிரயோஜனம்? இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர். நீ எல்லாம் பிறந்த என்ன பிரயோஜனம்? நீ மனம் திருந்தலைன்னா, பணாசு பிடித்தவனாக இருந்தால், காட்டி கொடுக்கிறவனாக இருந்தால், நீ பிறந்த என்ன பிரயோஜனம்? உனக்கு தூக்குதான். அதான் மறைமுக ஜட்ஜ்மெண்ட்டு. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் அவனை குத்தி கிழிச்சு, நீ பரவாமல் இருந்தால் நல்லமாக இருக்கும். அப்போ அவன் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்டிருப்பான். ஐயோ, நீதிமான காட்டி கொடுத்தனே, பரவாமல் இருந்தால் நலமாக இருக்கும், பரவாமல் இருந்தால் நலமாக இருக்கும். அவர் சொன்னாரே. அப்போ தான் இனி பிறந்த என்ன பிரயோஜனம்? இனி உயிரோடு இருப்பதை விட செத்து போகிற நலவடி சொல்லி செத்து போனா பாருங்க. செத்து போகிற வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே யூதாசனுடைய சுபாவத்திற்கு ஆண்டவர் அப்பவே தண்டனை எழுதினார். அல்லேலூயா. தீர்ப்பு எழுதினார். அநியாயம் செய்கிறவனுக்கு அப்பவே ஜட்ஜ்மெண்ட் எழுதினார். உனக்கு தற்கொலை, போ, செத்துட்டான். அவனை மன்னிக்கலையே ஆண்டவர்? மன்னித்திருந்தான் பிழைச்சிருப்பான்ல. ஆகவே அநியாயம் செய்கிறவர்களுக்கும் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கும் தண்டனை நம்ம கூட வந்துட்டே இருக்கும். ஆகவே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. பாவம் செய்யாதே, சாத்தானை தேடாதே, பாவம் செய்யாதே, சாத்தானை தேடாதே. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. உற்சமா கையை தட்டுங்க. நம்ம எல்லாம் இந்த பாவத்தை செய்யாமல் அதிசய தேவனை தேடினா, இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு கிரியை செய்யும். திரும்பவும் சொல்லுகிறேன், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17 வசனம் கிரியை செய்யும். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனாலும் நீ உன் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்கதா தண்ணீர் இந்த பள்ளத்தாக்கில் நிரப்பப்படும். அல்லேலூயா. இங்கே கடற்கரையில் மீன் பிடிச்சவங்களுக்கு இந்த வசனம் அப்ளை. மீன் பிடிக்காமலே மீன் வந்தது, அப்பம் சுடாமலே அப்பம் வந்தது. இயேசுவே அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்தார். எக்ஸ்ட்ரா சாப்பாடை தான் நீங்கள் பிடிச்சதுலேயும் 2 கொண்டு வாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆகவே நம்ம உழைச்சி சாப்பிடுகிறோம், பெருசாக ஒன்றும் நம்ம காண முடியல. ஆனால் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமான ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. பாவம் செய்யாதே, சாத்தானை தேடாதே, சாபமாகாதே, சவக்குழியை நாடாதே. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. அதிசய தேவனை நம்ம நாடினால் இந்த ஈஸ்டர் உண்மையிலே பெரிய ஈஸ்டர் நமக்கு. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஈஸ்டர், உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிற ஈஸ்டர், உங்கள் கவலைகளை மறக்க வைக்கிற ஈஸ்டர். அல்லேலூயா. விசுவாசத்தில் பேதுருவை போல, விசுவாசத்தில் நம்பிக்கையில் தேடுதல்ல மரியாளை போல நம்ம என்ன செய்யணும்? முந்தி நிற்க வேண்டும். அல்லேலூயா. பிந்தி நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொன்னால் நீங்கள் 5 மணிக்கே தூக்கிழம்புங்க. 10 மணிக்கு கல்யாணம்னு சொன்னால் 4 மணிக்கே எழும்பி நல்லா இருக்கிற சேலையும் கூட இல்லை சீலைன்னு சொல்லிடுவோம், நல்லா இருக்கிற சீலையும் கூட இஸ்திரி போட்டு அயன் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே மல்லிப்பூ பொட்டெல்லாம் வாங்கி வச்சு லிப்டிக்கெல்லாம் வாங்கி வச்சு கல்யாணத்தை மட்டும் கரெக்டாக போகிறீங்களே. என் சர்ச்சு கரெக்டாக வந்தால் என்ன? இல்லைன்னா வராமல் வீட்டுக்குள்ளே இருங்களா? யார் உங்களை கூப்பிட்டது? வந்தார் ரைட் டைமுக்கு வாங்க. அப்போ தான் கர்த்தருடைய
கரம் இறங்கும். அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல சொன்ன வார்த்தையே அவர் என்ன சொன்னார்? அல்லேலூயா, அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா பாடணும். கேட்கறது மட்டுமல்ல, பாடுறதுக்கு வாங்கலாம். கூடி பாடினால் என்னது? கோடி நன்மைகள் வரும். அல்லேலூயா. ஒரு ஒத்தைக்கு ஜெபிச்சா என்ன இருக்கும்? என் பொண்டாட்டி வந்து ஜெபத்தை ஆரம்பிக்கவே 4 பேர் இருக்காங்க. அதுவும் ஒரு நாள் முன்னாடி வந்தவங்க 4 பேரும். இல்லைன்னா இன்றைக்கி சேரு தான் ஸ்டார்டிங். என்ன பிரதர் அப்படி தானே? 5 பேர், 4 பேர் வெளியூருக்காரங்க, ஒரு நாள் முன்னாடி வந்தவங்க, உள்ளூர்காரெலாம் ஒரு ஆள், மொத்தம் 5 பேர். ஜீவொளி ஜபக்கவரம் பெருமைப்படுகிறது இந்த 5 பேரையும் நினைத்து. அல்லேலூயா. மற்றவங்கள நினச்சி ஊழியம் என்னது? வேதனைப்படுகிறது. லேட்டாக வரீங்க, வராத குறித்து கவலை கிடையாது. வந்தால் ரைட் டைம் வாங்க. ஒரு நாள் தேவனுக்கு என்று அர்ப்பணித்தால் என்ன? ஒரு நாள், ஒன் டே. 6 நாள் உழைப்பதற்கு பலனை தருகிறார், திராணியை தருகிறார். உங்கள் கடன்காரெல்லாம் சமாளிக்கிறாரு, உங்கள் பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறார். ஒரு நாள் தேவாலயத்தில் சரியான நேரத்தில் நுழைந்தால் என்ன? இல்லைன்னா பெண்டு கட்டிடுவார், சந்தேகமே இல்லை. உச்சாம கையை தட்டுங்க. பஸ் இல்லை, பைக் இல்லை, கார் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னாலும் எனக்குன்னு சொல்லலாமே. நீங்கள்லாம் கரெக்டாக 10 மணிக்கு வந்துருங்க, நான் கரெக்டாக 10 மணிக்கு வரலன்னா என்ன நடக்கும்? இந்த பாஸ்டர் எங்கே போய் தொலைஞ்சாரு? நேற்று ராத்திரி ஃபுல்லாக தூங்கி இருப்பார். அப்படி தானே? அப்படி தானே பிரதர் சொல்லுவீங்க? நல்லா தூங்கி, இல்லைன்னா கோட்டர் போட்டுட்டு நல்லா தூங்கியிருப்பார். நேற்று இன்னும் ஈஸ்டர்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துருப்பார். அதான் ஆளக்கானல்ல. நம்ம எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பாஸ்டர் மேடைக்கு வரல, காத்திருக்கிறோம். அடிக்கடி வாட்சை பார்ப்பீங்க, ஆளக்கானோம். ஆனால் 23 வருஷமாய் நான் வரலன்னு டைம் பார்த்தது உண்டா? நீங்கள் கிடையாது. பஞ்சுவாலிட்டின்னா இதுதான் ஊழியம். 23 வருஷம்னா 10ன்னா 10, 10:30ன்னா 10:30 மைக்கு ஆனாக இருக்கும். அதான் ஊழியம். எந்த ஊழியவும் காத்திருக்காது உங்களுக்காக. நீங்கள் தான் ஆண்டவரை தேடணும். மரியாதை தேடினாள், அந்த தேட்டம் உங்கள்கிட்ட இல்லை. கோட்டர் அடித்து தூங்குறவங்க கூட 4 மணிக்கு எழும்புவான் அடுத்த கோட்டர் அடிக்கிறதுக்கு. நீங்கள் வேத வசனத்தை கேட்கறது ஓடணும். நான் ஓடினேன் அம்பத்தூர்ல இருந்து ஆவடி வரைக்கும் கால்நடையாய் 2 பிள்ளைகளையும் தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு. ஏன்னா அதுவும் நடக்காது, முடவர்கள் இல்லை, நடக்க முடியாது. சிறு குழந்தைகள் கொஞ்சம் தூரம் நடக்க முடியும். ஓடினோம் சுவிசேஷம் கேட்பதற்கு. தேடுதல். வாசலில் போவோம், பிரசங்கியார் சொல்லுவார், ஏதோ ஒரு குடும்பத்துக்கு வேண்டி நான் ரூட்டு மாற்றி பேச போகிறேன்னு சொல்லுவார். நான் ப்ரிப்பேர் பண்ணி, நிறைய பேர் எழுதி வச்சு படிப்பாங்கள்ல, அதே மாதிரி அப்படி இல்லை, நான் அந்த ட்ராக்கில் வேறு ட்ராக்கில் வரேன்னு. உடனே அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து, காலமெல்லாம் உடனிருந்து, கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். அம்பத்தூரில் கால்நடையாகி நடந்து சுவிசேஷம் கேட்க வரும்போது எல்லாரும் இட்லியை தேடுவாங்க, எல்லாரும் இடியாப்பத்தை தேடுவாங்க, எல்லாரும் புரோட்டா தேடுவாங்க, எல்லாரும் பிரியாணி தேடுவாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் தேடினாலும் இது கிடைக்காது. எங்களுக்கு தேடினாலும் ஏன்னா வாங்கிறது காசு இல்லை. ஆனால் என்ன, ஆவிக்குரிய உணவு வந்து ஏறுறதுக்கு முன்னாடி சொல்லுவார், கலங்காதே கலங்காதே.
அடுத்து சொல்வார், மகனே கலங்காதே, பதறாதே, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லுவார். ஆகா, பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிரியாணி கூட கோட்டரம் கிடச்சா அப்படி இருக்கும், திருப்தியாக இருக்கும்ல. அதே மாதிரி அப்படி திருப்தியாக பேசுவார். ஆகவே அம்பத்தூர்லேருந்து ஆவடி வரைக்கும் கால்நடையாய் நடந்த வழி அந்த நேரத்திலே மறந்து போகும். இப்படி எத்தனை வாரம் நடந்து வந்திருக்கிறோம் சுவிசேஷம் கேட்பதற்கு. இன்றைக்கு காரு, பைக்கு, பஸ்ஸு நடந்தா வரீங்க, டைமுக்கு வாங்கய்யா. எனக்கு அன்னைக்கு ஆரம்பத்தில் 10,000 பேர் இருக்கிற சபை அது. எனக்காக மாறும், நான் தேடின தேட்டம். எல்லாம் இழந்தாலும்